சோலையூர்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச காலமாக அந்த கிராமத்தில் திருட்டு அதிகமாக ஆயிடுச்சு. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் முருகையான்னு ஒரு விவசாயி இருந்தார். அவர் புத்திசாலியானவர். அவர் தன்னோட கழுதையோட அந்த கூட்டத்துக்கு பக்கத்தில் போய் நின்று என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ, என்னப்பா முருகையா, இந்த வாட்டியும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் திருடு போச்சான், தெரியுமா உனக்கு? அப்படியா? இந்த திருடனுங்களை எப்படிதான் பிடிக்கிறதோ தெரியல. வருத்தத்தோட முருகையா தன்னோட கழுதையை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அதை கேட்டதுலேருந்து முருகையாவுக்கு அவருக்கு இரவு நேரத்தில் தூக்கமே வரலை. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தோட்டம் வீடு எல்லாத்தையும் சுற்றி காவல் காக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் தோட்டத்து பக்கம் போன முருகையாவுக்கு அதிர்ச்சி. வேலி ஓரத்தில் ஒரு திருட ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. முருகையாவும் உடனே ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அவன் என்ன செய்ய போறான்னு கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். நடுராத்திரி ஆனதும் அந்த திருட மெதுவாக தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சான். அங்கிருந்த முருகையாவோட கழுதைய கழுத்தில் கயிறை கட்டி இழுத்துக்கிட்டு போனான். அதை பார்த்த முருகையா அவன் பின்னாடியே மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். திருடன் தன்னை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு முன்னாடி பார்த்துக்கிட்டு மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் கழுதையோட கழுத்தில் கட்டியிருந்த கயிறை அவிழ்த்து முருகையா தன்னோட கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த திருடன் பின்னாடியே நடக்க ஆரம்பித்தார். அந்த திருடன் காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போனான். திருடன் திரும்பி பார்த்தான். நான் கழுதையில பிடிச்சிட்டு வந்தேன். ஐயா, நீங்க யாரு? நான் கழுதைதான் இங்க கட்டி வச்சிருந்தேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நானா? நான் ஒரு நல்ல பூதம். நான் ஒரு முனிவரோட சாபத்தினால இத்தனை நாளா கழுதையா இருந்தேன். ஒரு நல்லவரோட கைப்பட்டதோ நான் திரும்ப பழைய மாதிரி மாறிடுவேன்னு அவர் சாபம் விட்டு இருந்தாரு. அந்த நல்லவர் நீங்க தான். அதை கேட்டு அந்த திருடனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அப்போ முருகையா சொன்னாரு, இதுக்கப்புறம் நான் முழுசா உங்களுக்கு தான். நீங்க தான் எனக்கு சோறு போடணும். அஜியோ, நானே அக்கம் பக்கம் திருடி பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல நீயுமா? அப்படின்னு வருத்தப்பட்டாரு. மறுநாள் திருட போகும்போது முருகையாவும் கழுத மாதிரியே பின்னாலேயே ஓடி போனாரு. அப்போ அந்த திருடன் ஒரு வீட்டோட தோட்டத்துல ஒளிஞ்சி பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல முருகையா கழுத மாதிரி கத்த ஆரம்பிச்சாரு. அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருமே வேகமா ஓடி வந்தாங்க. திருடன் தப்பிக்க நினைச்சப்போ முருகையா அவனோட கையை பிடிச்சி இழுத்தாரு. திருடன் தப்பிக்க நினைச்சப்போ ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை பிடிச்சாங்க. ரொம்ப நாளா பயத்தை சுமந்துக்கிட்டு இருக்க அந்த கிராமத்து மக்கள் அந்த திருடனை கட்டி வச்சு அடிச்சாங்க. திருடனை பிடிக்க முருகையா செஞ்ச நகைச்சுவையான ஆனாலும் புத்திசாலித்தனமான திட்டத்துக்கு கிராமத்து மக்கள் எல்லாரும் பாராட்டி நன்றி சொன்னாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.